இதுக்கும் எஸ் பேங்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் பேங்க் கடன் குடுத்த இடத்துலலாம் ப்ராப்ளம். யாருக்கெல்லாம் கடன் குடுக்கக்கூடாதோ அவங்க ஹெவியா கடன் குடுத்து, ப்ரமோட்டரும் மேனேஜ்மென்ட்டும் சேமா இருந்து, ப்ரமோட்டர் காசு வாங்கிக்கும். இங்க ப்ரமோட்டரும் மேனேஜ்மென்ட்டும் வேறு. ஸோ அண்ட் இதில லோன் என்பிஏ ப்ராப்ளம் கிடையாது. இதில இருக்கிற ப்ராப்ளம் வந்து இந்த ஹெட்ஜிங் ப்ராப்ளம். அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து அதனால தான் ஆர்பிஐ கத்துறாங்க. 25% வெஹிக்கிள் ஃபைனான்சிங். அசோக் லேலண்டோட குரூப் கம்பெனி இது. ஸோ அசோக் லேலண்ட் ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனிய வாங்கி தான் இந்த கம்பெனி பெருசாச்சு. ம். ஸோ இந்த அசோக் லேலண்ட் ஃபைனான்ஸோட ஹேங் ஓவர்ல 25% லோன் வந்து வெஹிக்கிள் ஃபைனான்ஸ். 9லேருந்து 10% வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ். ஸோ 35% வந்து இது வந்து இந்த லோன். எது ரீட்டெயில் அது மாரி லோன். அதுக்கப்புறம் கிரெடிட் கார்ட்ஸ். ம். அப்புறம் லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. நியர்லி 50-60% ரீட்டெயில் எக்ஸ்போஷர். எஸ் பேங்க் வந்து கார்ப்பரேட் பேங்க். ஸோ கார்ப்பரேட் பேங்க்ல எக்ஸ்போஷர் ஜாஸ்தி அவங்களுக்கு. 4 கார்ப்பரேட் மூடுனோனே அவன் இழுத்து மூடி காலியாயிட்டான். அங்க வந்து அந்த கார்ப்பரேட் போண்டி ஆகப்போகுதுன்னு மத்த பேங்க்கெல்லாம் லோன் பண்ணாத பேங்க்குக்கு அவன் கடன் குடுத்தான். இவங்க வந்து ஸ்ப்ரெட் அவுட் ரீட்டெயில் பேங்க். இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ இது கேஸ் ஆஃப் என்பிஏ இல்ல. இட்ஸ் எ கேஸ் ஆஃப் ஓவர் ஸ்டேட்டிங் ப்ராஃபிட்ஸ். இல்லாத ப்ராஃபிட்ஸா காமிச்சிருக்காங்க.